2021 மூன்றாவது கொஸ்டின். 4 நூலகங்கள் தரப்பட்டிருக்குது. ரைட். LMQR. ரைட். இதுண்ட சக்தி மட்டங்கள் தரப்பட்டிருக்குது. சரியா? இப்ப எல்லண்ட மூலகத்தை நான் எடுத்தேன்டா, எல்லண்ட மூலகம் ரைட் 2,4. ரைட். எம்மண்ட மூலகம் 2, ரைட். இதுல வந்து கிட்டத்தட்ட 6, 7, 7. ரைட். Q equal to ரைட் 2, ரைட் 8, ரைட் 1. ரைட். R equal to 2,881. ரைட். அப்ப இதுதான் இந்த மூலகங்களுக்கான இலத்திரன் நிலையமைப்பு. ரைட். இது வந்து ஸ்கீம். இதுதான் ஒரிஜினல் பேப்பர். ரைட். கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்றதுன்னா, இதுல வந்து எல்லுக்கு எந்த சக்தி மட்டம்ன்றத ரைட் தந்தது மட்டும் இல்ல, ஆவர்த்தனத்திலையும் குறிச்சு காட்டியிருக்கிறார். இப்ப இந்த எல்ன்றதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு இதுல ரைட் எங்களுக்கு வந்து 2 சக்தி மட்டங்கள் இருக்கு. சரி. 2 சக்தி மட்டங்கள். ரைட். இதுதானே 2 சக்தி மட்டங்கள். அப்ப சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை ஆவர்த்தனத்தை குறிக்கும். ஆவர்த்தனம்ன்றது எங்களுக்கு தெரியும், அந்த கிடையா இருக்கிறத சொல்லு. இதுதான் ஆவர்த்தனம். இது 2ஆம் ஆவர்த்தனம். நான் இந்த சைட்ல போயிடுவேன். ரைட். இது 1, இது 2, இது 3, இது 4. இப்ப 4 ஆவர்த்தனம் இருக்குண்டா இது 2ஆம் ஆவர்த்தனம். சரிதானே? இதை நான் லைட் yellow ஆக இத ரைட். 2ஆம் ஆவர்த்தனம். ஓகே. 2ஆம் ஆவர்த்தனம். அதே சேம் டைம் ரைட் 2 சக்தி மட்டம். இது முதலாம் சக்தி மட்டம், இது 2ஆம் சக்தி மட்டம். நான் ஒரு பேப்பர்ல படிக்கிற நேரம் இதுல தியரியையும் பார்க்கலாம். இப்ப ஒரு பேப்பரை செய்யற நேரம் தியரியையும் இதுக்குள்ளால அனலைஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்ப 2 சக்தி மட்டங்கள், சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை ஆவர்த்தனத்தை குறிக்கும். இது ஒரு தியரி. இறுதியோட்டில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை. ரைட். இறுதியோட்டில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை கூட்டத்தை குறிக்கும். அப்ப இது 4ஆம் கூட்டம். ரைட். நாலாம் கூட்டம். ஆகவே இது 2ஆம் ஆவர்த்தனத்தையும் 4ஆம் கூட்டத்தையும், இது 2 சக்தி மட்டங்களை கொண்டிருக்கிறதால இது 2ஆம் ஆவர்த்தனம். 2ஆம் ஆவர்த்தனம். சரியா? அதே நேரம் இது இறுதியோட்டுல 4 இலத்திரன்கள் வச்சிருக்கிறதால 4ஆம் கூட்டம். சரி. அப்ப இது வந்து ஒரு பேசிக் தியரி. அவர் இப்படியுமையா கொஸ்டின்ல போட்டிருக்கவே கூடாது, ஆனா அவர் போட்டிருக்கிறார். சரிதானே? இந்த எல்ன்றது உண்மையா தரவே கூடாது. சரி. ஆனா இந்த எக்ஸாம் பேப்பர்ல எல்ன்றதை தரப்பட்டிருக்குது. இந்த எல்லை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த கொஸ்டினை ஈஸியா ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி ஈஸியா மற்ற கொஸ்டின்ஸ் செய்யலாம். என்னண்டா 2 சக்தி மட்டம் 2ஆம் ஆவர்த்தனம்.
இறுதியோட்டுல 4 இலத்திரன், அப்ப 4ஆம் கூட்டம். அப்ப எல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டோம் என்றாല് மற்றதுகளை ஈஸியா இதுல போட்டுட்டு போக முடியாது. இப்ப இதுவும் 2 சக்தி மட்டம். அப்ப எம்மும் 2 சக்தி மட்டத்துல பிறகுது. பட் 7 இறுதியோட்டுல 7 இலத்திரன். அப்ப 7 இலத்திரன்டா 7 அங்கூட்டம். அப்ப எம் வந்து இதுக்குள்ள வரும். இறுதியோட்டுல இருக்கிறது 7 இலத்திரன். ஆகவே இறுதியோட்டுல 7 இலத்திரன்டா என்னவா இருக்க போகுது? குரூப் 7. இங்க இறுதியோட்டுல ஒரு இலத்திரன் நிக்குது. அப்ப இது முதலாம் கூட்டம். ஆனா 3 சக்தி மட்டங்கள் இருக்கு. முதலாம் சக்தி மட்டம், 2ஆம் சக்தி மட்டம், 3ஆம் சக்தி மட்டம். ஆகவே 3ஆம் கூட்டம். 3 சக்தி மட்டம் இருந்தா 3ஆம் ஆவர்த்தனம். சாரி, 3ஆம் ஆவர்த்தனம். இது 1, இது 2, இது 3, இது 4. 3ஆம் ஆவர்த்தனம். 3ஆம் ஆவர்த்தனம் முதலாம் கூட்டம். அப்ப கியூ இதுக்குள்ள வரும். இதை ஜட்ஜ் பண்ணி கொண்டு இது ரெண்டையும் நிரப்பிட்டு அடுத்ததும் அதே மாதிரி தானே. முதலாம் உறுதியோடு ஒரு இலத்திரன் நிற்கிறது. முதலாம் கூட்டம் 4 சக்தி மட்டங்கள். அப்ப 4ஆம் ஆவர்த்தனம். அப்ப 6. இது எங்களுக்கு தெரியும் கார்பன். இது புளோரின், ரைட். இது சோடியம், இது பொட்டாசியம், ரைட். அப்ப வந்து ஈஸியா இதை ஜட்ஜ் பண்ணிட்டு எழுதிட்டு போக வேண்டியா, ரைட். அப்ப ரைட், வேற பக்கத்தில் உள்ளது. சரி, இதை குறிச்சு காட்ட சொல்லி காட்டுகிறாரு. எல் ஆவர்த்தன அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. MQR. அது சரியான ஈஸியான கொஸ்டின். இது 3 மார்க்ஸ். இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், இது போலவும் 3 மார்க்ஸ். அவரே ஐடியா வந்து அவரே கேள்வி கேட்கிறார், அதுக்கு 3 மார்க்ஸ் வர சார். ரைட். இப்ப வாயு நிலையில் மூலக்கூற்று வடிவத்தில் இருக்கும் எம் என்னும் ரைட் மூலக்கூற்று சூத்திரம். Right. இது வந்து எங்களுக்கு தெரியும். இந்த பங்கீட்டு கட்டமைப்புகள் நாங்கள் படிக்கிறோம் நாங்கள். சரியோ? ஃப்ளோரின் என்ற நேரம். இது ஒரு ஓடு, இது இன்னொரு ஓடு, இது இன்னொரு. அதே மாதிரி இது, இது, மற்றது இதுல. ஓகே, சரி. இது கட்டும். இதுல நான் 20 மூலகம் எனக்கு கட்டுப்படியா இருக்கணும். அதே சேம் டைம் வந்து 20 மூலகத்துக்கு உரிய விஷயங்களை வந்து நான் நல்ல வடிவா ஞாபகம் வச்சிருக்கணும். இப்ப ஹெச் ஹெச்இ எல்ஐ டிஇ டி சி என் எஃப் ரைட் என்இ என் என்இ
மெக்னீசியம், Mg, அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கல்சியம். 20 மூலகம் எங்களுக்கு இதுல ரைட். இது புளோரின்ன்றது இந்த ஆர்டர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த ஆர்டர் தெரியாட்டி கஷ்டம். 20 நூலகம் ஆர்டர்ல தெரிஞ்சிருக்க வேணும். இந்த 20 நூலகமும் ஆர்டர்ல இல்லாட்டி கஷ்டம். சரியோ, இதுல புளோரின்ன்றது 9வது இடத்துல நிக்குது. இது இந்த ஆர்டரை வச்சுதான் நாங்கள் இலத்திரன் நிலையமைப்பு சொல்லுவோம், அணுவன் சொல்லுவோம், புரோத்திரன் எண்ணிக்கை சொல்லுவோம், இலத்திரன் எண்ணிக்கை சொல்லுவோம், ரைட். இலத்திரன் நிலையமைப்பு சொல்லுவோம். சரியோ, இதுகளெல்லாம் இதை வச்சுதான் சொல்லுவோம். இது தெரியாட்டி அங்கால ஒன்றுமே இல்லை. சரியான இப்போ புளோரின்ன்றது ரெண்டு ஏழு. உண்மையா இந்த 2 7ல இறுதியோட்டுல இந்த 8 இடத்துல நிக்கவும். ஆனா 7 இலத்திரன் தான் நிக்குது. அப்ப ஒரு இலத்திரன் பற்றாக்குது. இப்ப இப்ப இதுல இதுல ஒரு இலத்திரன், இதுல ஒரு இலத்திரன், இதுல ஒரு இலத்திரன், இதுல ஒரு இலத்திரன். எப்பவுமே எங்களுக்கு புளோரினுக்கு இதுல என்ன அட்வான்டேஜ் என்னட்டா, இந்த முதலாம் சக்தி மட்டம் 2 இலத்திரன் நிக்கணும் கணக்கு. அந்த 2 இலத்திரன் அதுல நிக்குது. ரைட். 2 இலத்திரன் நிக்க வேணும் கணக்கா. அதுல 2 இலத்திரன் நிக்குது. சரியா, இங்கேயும் அதே சேம் 2 ஃப்ளோர். ரைட். 2 இதுலயும் இதுவும் 2ஆம் சக்தி மட்டம். 8 இலத்திரன் நிக்க வேணும். பட் 7 இலத்திரன் நிக்குது. இங்கேயும் 8 இலத்திரன் நிக்க வேணும். 7 இலத்திரன் நிக்குது. அப்போ ஒரு இலத்திரன் இங்க பற்றாக்குறை. ரைட். அப்ப இதுலயும் 2 இலத்திரன், இதுலயும் 2 இலத்திரன் வந்தா இதுல 7 இலத்திரன் வரும். 1 2 3 5 இதுலயும் அதே தான். ரைட். 7 இலத்திரன். இதுலயும் ஒன்று பற்றாக்குறையாக வர, இதுலயும் ஒன்று பற்றாக்குறையாக வரப்போகுது. அப்ப உறுதியற்ற சக்தி மட்டத்தை பங்கீட்டு பிணைப்பு என்று சொல்லிச்சுன்னா என்ன? அயன் பிணைப்புண்டா என்ன, பங்கீட்டு பிணைப்புண்டா என்ன? அயன் பிணைப்புக்கும் பங்கீட்டு பிணைப்புக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லிச்சுன்னா, இப்போ ஒரு ஆள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, 2 பேர் உள்ளார். இப்போ ஒரு ஆள் ரைட், வசந்த் 2 ரூபா கொடுக்குறாரு, குமார் 2 ரூபா கொடுக்குறாரு. 2 பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போயிங்க. இப்போ வசந்த் ஸ்டார்ட் பண்ற பிசினஸுக்கு ரைட் ஒரு 5 lakhs தேவை. பட் வசந்திட்ட 5 lakhs அந்த மணி இல்லை. ரைட். 2.5 lakhs தான் இருக்கு. ரைட். வசந்திட்ட இது குமார்கிட்ட ரைட் அவர்கிட்டையும்
2.5 lakhs வந்து அவர் அடிஷனலாக வச்சிருக்கிறார் ஒரு பர்பஸுக்கு. அவர்கிட்ட மணி இருக்குது, அடிஷனலாக 2.5 lakhs வச்சிருக்கிறார். அப்போ வசந்த் இதை தெரிஞ்சிட்டு போய் குமார்கிட்ட கேட்குற நேரம் இந்த 2.5 lakhs இந்த பிஸ்னஸுக்கு வசந்துக்கு குமார் கடனை கொடுத்தா அது அயன் பண்ணி. ஏன் நான் வசந்த் ஒரு ஆளை நான் கீ என்று வைக்கிறேன், குமார் என்றவரை எல் என்று வைக்கிறேன். இப்போ வசந்த் இதுல வந்து இவர் தான், இவருக்கு தான் காசு வரும், சரியும். இப்போ இவர் என்ன செய்ய போறாருன்றா இவர்கிட்ட இருந்து இந்த மணியை வேண்டுறார், ரைட். அப்ப இவர் வேண்டினா இந்த மணி எப்பவும் அவர் திருப்பி இவருக்கு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஆகவே இந்த மணி இவருக்கு பிளஸ்ஸா இருக்கு, கொடுத்தவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. வாங்கினவர் கடனா வேண்டுறார், ஆகவே அது என்னவா இருக்கும், மைனஸா இருக்கு இந்த மணி. அப்ப இதை நான் வசந்த் குமார் என்று எடுத்தால இதை வி என்று அவன் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் அதை மென்ஷன். இது வி, இது வசந்துக்கு தான் மணி தேவை, ரைட். இவருக்கு மணி தேவை, இவர்கிட்ட அடிஷனலா இருக்கு. இந்த அடிஷனல் மணியை இவர் என்ன செய்கிறார், தன்னிட்ட இருந்து இவருக்கு கொடுக்குறார். இப்ப கொடுத்தா ரைட், இந்த மணி இவருக்கு கொடுக்குற நேரம் இவர் அந்த காசு எப்பவுமே இவருக்கு திருப்பி கொடுக்கணும், கடனா தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே இது அவருக்கு அந்த மைனஸா இருக்கு. இவருக்கு அந்த காசு திருப்பி வரப்போகுது, அப்ப இவருக்கு என்ன இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. அப்ப இலத்திரனை இழந்தா அது பிளஸ். சோடியம் வந்து இலத்திரனை இழக்குதுன்றா அதுட்ட அது வந்து அடிஷனலா அந்த இலத்திரன் இருக்கு. சோடியம் 2 8 3 அடிஷனலா நிக்கிறவரை தான் நீ இழக்கிற. குளோரினுக்கு வந்து 2 8 7, 8 நிக்க வேண்டிய இடத்துல 7 நிக்குது. 8 நிக்க வேண்டிய இடத்துல 7 நிக்கிறது உறுதி இல்லை. 8 இலத்திர நிக்க வேண்டிய இடத்துல 7 இலத்திர நிக்குது. அப்ப ஒண்ட வேண்டினா தான் உறுதி. ஆகவே குளோரின் என்ன செய்யும், ஒண்ட வேண்டும். அப்ப அது Cl மைனஸா வரும். ரைட், இங்க 8 நிக்க வேணும், பட் ஒன்று தான் நிக்குது. 8 நிக்க வேண்டிய இடத்துல ஒண்ட வேண்டினா 8 நிக்க வேண்டிய இடத்துல ஒன்று நிக்குது. 7 வேண்டினா பெரிய உறுதி இல்லாம இருக்கும். 7 வேண்ட நேரம் ரைட் அது ஸ்டேபிள் இல்லாம போயிடும். சரியா, அதுக்கு இந்த மாதிரி அயனாக்க சக்தி, ரைட், இந்த இதுகள் எல்லாம் இருக்குதான். இலத்திரன், அதாவது அயனாக்க சக்தி என்றது இலத்திரன் நடக்கிற மாதிரி இலத்திரன் நாட்ட சக்தி ஒன்று இருக்கு. அப்புறம் இல வேலை படிப்பீங்க, அது இலத்திரனை வேண்டது, ரைட். ரைட், அதெல்லாம் சரியான கரைச்சல் பிடிச்சது. அப்போ 7 இலத்திரனை வேண்டது கஷ்டம், உண்டு இழக்கிறது ஈஸி. அப்ப இது ஒன்றும் இங்க அடிஷனலா நிக்குது, இங்க ஒன்று அவருக்கு தேவையா இருக்கு. அப்ப இவர்கிட்ட இருக்கிறத இவர் வேண்டுற இலத்திரனை வேண்ட. அப்ப சோடியம் வந்து கிட்டத்தட்ட குமார் மாதிரியும் குளோரினை வந்து வசந்த் மாதிரியும் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வசந்துக்கு தான் காசு தேவை, குமார்கிட்ட தான் அடிஷனலா காசு இருக்கு. இப்ப குமார் வந்து என்ன செய்ய போறாருன்னு சொல்லி சொன்னா இந்த காசை இவருக்கு கொடுக்குறாரு. இப்ப கடன் கொடுத்துட்டா அந்த கொடுத்த கடனுக்குரிய காசுக்கு எப்பவுமே கடனாளி என்ன செய்யும், காசை திருப்பி கொடுக்கத்தானே வேணும். ஆகவே அவர் வசந்த் இப்ப கடனாளியா மாறுறார். அப்ப அவருக்கு அந்த மணி எப்பவுமே அது நெகட்டிவா இருக்கும்,
அவருக்கு காசு கொடுக்கும் ரைட். இவருக்கு அந்த காசு எப்பவுமே வர வரவா இருக்க போது அப்ப அந்த மணி இவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. இழந்தா பிளஸ், ஏற்றா மைனஸ். இது ஒரு கேட்டகரி. சரிதானே? இப்ப இந்த கதையில என்ன செய்ய போறாருன்றா, இப்ப 5 lakhs தான் வசந்துக்கு தேவைப்பட்டது. ஆனா 2.5 lakhs இருக்குது. முன்னாடி என்ன சொல்றாருன்றா, என்னட்ட அடிஷனலா 2.5 lakhs இருக்குது. ஆனா உன்னோட பிசினஸ் ஐடியாவை எனக்கு கேட்கிற நேரம் ரைட், எனக்கு அந்த பிசினஸ் அதுல பங்குதாரராகிறதுக்கு விருப்பமா இருக்கு. நான் என்ன செய்றேன், நான் இந்த 2.5 lakhs தரேன், நீடும் உங்களோட 2.5 lakhs போடும். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். வார லாபத்தை ஆளுக்கு பங்கு பிரிப்போம். அப்ப அப்ப வசந்த் அண்ட் குமார் ரைட், அண்ட் கோ ரைட், ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போயிருந்தாங்க. இவரும் தன்னிட்ட இருக்கிற மணியை ஷியா பண்ணுவார், குமாரும் தன்னிட்ட இருக்கிற மணியை ஷியா பண்ணுவார். ரைட், அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போயிடும். இதுதான் பங்கீட்டு கட்டம். இதுதான் பங்கீட்டு கட்டம். அயன் பனை பண்ணா ஒன்று விளக்க ஒன்று வேண்டவனும் ரைட். அப்ப அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜஸ் உருவாகும், அயன்கள் உருவாகும். சரிதானே? ரைட். ஆனா இங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு இலத்திரன் பற்றாக்குறையா இருக்கு, இங்கேயும் ஒரு இலத்திரன் பற்றாக்குறையா இருக்கு. இறுதியோடு தான் இங்க பிரச்சனை. சரிதானே? இறுதியோடு தான் இங்க பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னா, நான் இதை கிளீன் பண்றேன். அயன் பிணைப்பு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். யதார்த்தமா நடக்கிற விஷயத்த கற்பனையில் எடுத்துட்டு படிச்சா இன்னும் ஈஸியா இருக்கும் கெமிஸ்ட்ரி. மற்றபடி கெமிஸ்ட்ரின்றது கஷ்டமான ஒன்றும் இல்லை. இதே மாதிரி இப்ப நான் இதுல ஒரு கரு, இதுலயும் ஒரு கரு. இதுல ஃப்ளோரின் நிக்குது. இதுல முதலாம் சக்தி மட்டம், முதலாம் சக்தி மட்டம் புதிதானே. அப்ப அது இடவட்டா வராது. சரிதானே? இங்கேயும் முதலாம் சக்தி மட்டம் அது உறுதி. ரைட். இப்ப என்ன பிரச்சனைப்பா, ஓகே. இப்ப ரெண்டுமே கரு ரைட், முதலாம் சக்தி மட்டம். முதலாம் சக்தி மட்டம் உறுதி என்றதால நாங்கள் அதை அப்படியே க்ரோ பண்ணிடுவோம். ரைட், அதுல எந்த விதமான சுருக்கெட்டையும் வச்சிருக்க மாட்டோம். பட்
ரெண்டாம் சக்தி மட்டம் உறுதியற்றது. அப்ப அதை என்ன செய்வேன்டா, ரெண்டு சக்தி மட்டங்கள், இறுதி சக்தி மட்டங்கள், எது எது உறுதியற்ற சக்தி மட்டமோ அதான் அந்த மேட்ச்ல தொடையில இடப்பட்டு மாதிரி போடுற மாதிரி இங்கேயும் அப்படி த்ரோ பண்ணி கொள்ளலாம். சரியா? இப்ப நான் இங்க ஒரு கடத்தை இருக்கு, அது எனக்கு இடப்பட்ட மாதிரி கேட்டுட்டான். ஏன் ஏன் இதை நான் இடவட்டா கீறினா, ஏன் இதை முதலாம் சக்தி மட்டத்தை இடவட்டா கீறல? சரியா? இதான் இங்க இருக்கிற கேள்வி. முதலாம் சக்தி மட்டம், இங்கேயும் முதலாம் சக்தி மட்டம், இது ரெண்டுமே உறுதி. ஏனென்றால் முதலாம் சக்தி மட்டத்தில் ஆகக்கூடிய இரண்டு இலத்திரங்கள்லாம் நீக்கலாம். இப்ப இரண்டு இலத்திரங்கள் நீக்கலாம். கே எல் எம் என், இதுதான் சக்தி மட்டம். முதலாம் சக்தி மட்டம், இரண்டாம் சக்தி மட்டம், மூன்றாம் சக்தி மட்டம், நாலாம் சக்தி மட்டம். ரெண்டு, எட்டு, எட்டு, 15. சரி, இது இலத்திரன் நிலைப்படுத்துறது. இப்ப இதுல ரெண்டு நிக்குது. அப்ப இதுல நான் வடிவா இதுல ரெண்டையும், இதுல ரெண்டையும், இதுல ரெண்டையும், இதுல ரெண்டையும் போடுவேன். எதுல உறுதி இல்லையோ, ரைட், இதுல ரெண்டாம் சக்தி மட்டம், இதுவும் ரெண்டாம் சக்தி மட்டம், உறுதியற்றது. உறுதியற்றதுன்னு சொல்லி சொன்னா இடப்பட்ட கீறிட்டு எத்தனை இலத்திரங்கள் பற்றாக்குறையோ அத்தனை இலத்திரங்களும் இங்க போடணும். இங்க 7 இலத்திரன் நிக்குது, 8 இலத்திரன் நிக்க வேணும். 7 இலத்திரன் நிக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒன்று பற்றாக்குறை. ஆகவே அந்த ஒன்றை இதுல ட்ரோவன். இங்கே 8 இலத்திரன் நிக்க வேணும், 7 இலத்திரன் நிக்குது, இங்கேயும் ஒரு இலத்திரன் பற்றாக்குறை. ஆகவே இந்த புளோரின் சார்பா இதுல ஒரு இலத்திரனா போடுவோம். இங்க பங்கு, இதை சொல்றது இந்த இடவெட்டுக்குள்ள எழுதுறது பங்கீட்டு பிணைப்புன்னு சொல்றது. பங்கீட்டு, அதாவது பொன் பேர், பொன் பேர் பிணைப்பு ஜோடி இலத்தரங்கள்னு சொல்லி சொல்றது. பிணைப்பு ஜோடி இலத்தரம், ரைட்? அப்போ இந்த பொன் பேர் எலக்ட்ரான்ஸ் பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள்ல இந்த மூலகம் சார்பா எத்தனை இலத்திரன் பற்றாக்குறையாக வந்து பிணைப்புல ஈடுபடுதோ அதே மாதிரி இதுலயும் அதே அளவு எண்ணிக்க. இங்க ஒன்று போனா இங்கேயும் ஒன்று, இங்க ரெண்டு வந்தா இங்க ரெண்டு. அதாவது இப்ப ஹைட்ரஜன், இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு இதே மாதிரி வரா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், புளோரின், ரைட்? இதெல்லாம் அங்க இந்த பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கப்படுற விஷயங்கள், ரைட்? இதுகள் வந்து இதே பேட்டர்ன் தான் கீறுவோம். எங்களோட சிலபஸ்லையும் இதுக்கான பங்கீட்டு பிணைப்புகளுக்குரிய விஷயம் இருக்கு. சரி, அப்ப புளோரின் இதுல இதுக்கு 8 நிக்க வேணும், 7 நிக்குது, ஒன்று பற்றாக்குறை, அந்த ஒன்று இங்க நிக்குதுண்டா இது எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் 8 நிக்க வேணும், 7 நிக்குது, ஒன்று பற்றாக்குறை. அப்ப இந்த ஒன்றை குறிக்கும். இப்ப 7ல ஒன்று போனா மிச்சம் 6. இந்த 6ஐயும் நான் வெளியால ட்ரோ பண்றேன். இது தனிச்சோடி இலத்திரம். பிணைப்புல ஈடுபடாத இலத்திரங்கள் தனிச்சோடி இலத்திரம். இங்கேயும் அதே மாதிரி 7ல ஒன்று பிணைப்புக்கு வந்துட்டு அப்ப மிச்சம் 6. அப்ப இப்ப பார்ப்போம், மேட்ச்ல தொடையில இந்த இடவெட்டுக்குள்ள வந்தா இந்த ரெண்டு இதுக்கும், இது ரைட் ஹேண்ட் சைட், இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரெண்டுக்குமே பொதுவா இருக்கு. இந்த இடவெட்டுக்குள்ள நிக்கிறது இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். அப்ப கவுண்ட் பண்ற நேரம் 2, 4, 6, 8, 2, 4, 6, 8.
அப்ப இந்த பிணைப்புக்குள்ள நிக்கிறது வந்து பிணைப்பு ஜோடி. இந்த ரெட்டால காட்டப்பட்டது பிணைப்பு ஜோடி, கிரீனால காட்டப்பட்டது தனிச்சோடி. இப்ப லூயிஸின் கட்டமைப்பு கீறுற நேரம், லூயிஸின் கட்டமைப்பு கீறுற நேரம், லூயிஸின் கட்டமைப்பு கீறுற நேரம், இந்த பிணைப்பு ஜோடிக்கு ஒரு பிணைப்பு என்று சொல்லி சொன்னா, ஒரு பிணைப்புண்டா, ஒரு பொண்ட் இதுல இருக்குண்டா, அது ரெண்டு இலத்திரனை குறிக்கும். அல்லது ரெண்டு இலத்திரன்டா ஒரு பிணைப்பை குறிக்கும். இப்ப இதுல ரெண்டு இலத்திரன் நிக்குது இடவெட்டுக்குல, அதனால இதுக்கு ஒரு பிணைப்பை போட்டுட்டு தனிச்சோடி எத்தனையோ அதை என்ன செய்வோம், டொட்டோ அல்லது கிரொஸ்ஸாலேயே போட்டு காட்டிவிட்டோம்டா. ஓகே, டொட்டோ அல்லது கிரொஸ்ஸால போட்டு காட்டிவிட்டோம்டா. ஓகே, இதுல இதுதான் லூயிஸ் என்ற சக்ஷம் F2. இதுதான் லூயிஸ் என்ற சக்ஷம். அப்ப இதை நாங்க F2 அல்லது M2 ஒன்று எழுதலாம். வாயு நிலையில இது இப்படித்தான் இருக்கு. சரிதானே? எல்லும் எம்மும் சேர்ந்து உருவாக்கும் ரசாயன சூத்திரம் என்று கேட்டுக்கிடாது. எல்ன்றது வந்து உங்களுக்கு கார்பன், எம்ன்றது வந்து குளோரின், இதுல வந்து இப்ப இதுல வந்து 4 இலத்திரன் வேணும். இது கார்பன். கார்பன்ன்றது இப்ப எல் தானே. ரைட், எல், எல்ன்றது இது வந்து என்னத்தை குறிக்க போகுதுன்னா கார்பனை குறிக்க போகுது. எல்ன்றது கார்பன். கார்பன்ன்றது எப்பவுமே பங்கீட்டு கட்டமைப்பா தான் இருக்குமே ஒழிய அயன் பிணைப்பா வராது. அதே நேரம் 4 கார்பனோட ஏழாங்கூட்டம் சேருதுன்னு சொல்லிங்கன்னா கார்பனுக்கு 4 பற்றாக்குறை, இங்கே ஒரு இலத்திரன் பற்றாக்குறை. அப்ப எங்களுக்கு இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வரும்னா இந்த கார்பன் நாட் குளோரைட் என்று சொல்லி ஒன்று படிப்போம். கார்பன் நாட் குளோரைட், CCl4, கார்பன் நாட் குளோரைட். அப்ப குளோரினும் புளோரினும் ஒரே கூட்டம் தானே. இதுல குளோரின் வரும், இதுல புளோரின் வரும். ஆகவே CCl4 மாதிரி CF4. அப்ப LMN4. சரியா? இதுவும் பங்கெட்டு கட்டணும். பங்கெட்டு கட்ட வேண்டியதான். இது எப்படி நாங்கள் இதை இன்னும் ஈஸியா ரைட் என்றது இப்ப 2 4 என்ற நேரம் இதில் 8 இலத்திரன் நீக்க வேணும். 4 இலத்திரன் நீக்குது, 4 இலத்திரன் பெற்றாக்குது. புளோரினை பொறுத்த வரைக்கும் 2 7, 8 இலத்திரன் நீக்க வேண்டிய இடத்துல 7 இலத்திரன் நீக்குது, ஒரு இலத்திரன் பெற்றாக்குது. இந்த ஒரு கார்பன் ஒவ்வொரு இலத்திரனோட ஒரு புளோரின் ஒரு இலத்திரன் வரும். விளங்குது? கார்பன் ஒரு இலத்திரனோட ஒரு புளோரின் ஒரு இலத்திரன் வரும். அதே மாதிரி இன்னொரு புளோரின்
ஒரு ஃப்ளோரின்டா கார்பன் ஒரு 4 இலத்திரன் கொண்டு போனா மிச்சம் 3. பிறகு அடுத்த இலத்திரனோட அடுத்தது, பிறகு இன்னொன்று குறைஞ்சு கொண்டு வரும். இதை கட்டமைப்பாக்குறீங்கன்னா என்னன்றாங்க, நான் கடைசியாக குறிக்கிறேன். சரிதானே? Right. இது ரெண்டு பார்ட்டா போட வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல இது வராது, செகண்ட் பார்ட் வீடியோல இருக்குன்னா மின்னல் தன்மை கூடியது என்ன, அயனாக்க சக்தி குறைந்தது என்னன்னு கேட்டுக்கிறார். ஓகே, இப்போ மின்னல் தன்மை கூடியது என்று சொல்லுதுன்னா நாங்கள் கிராஃபை பார்ப்போம். மின்னது தன்மை கூடியது என்று சொல்லி சொன்னா எப்பவுமே பார்ப்போம், இந்த கூட்டம் வழியே மின்னது தன்மையானது குறைஞ்சு கொண்டு போகும். சரியோ? காரணம் ஒன்று, இந்த சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. இதுதான் கரு என்று சொல்லிக்கோங்க. சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடுது, அதனால மின்னெதிர்த்தன்மை குறையும். ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து பலமாக, இடம் இது இடம் என்றால் இது LHS, இது RHS. இடமிருந்து பலமாக மின்னெதிர்த்தன்மை கூடும். அப்பவுமே இது அந்த லைனை பார்த்தீங்கன்னா இது 2ஆம் ஆவர்த்தனத்தை குறிக்குது, இது 3ஆம் ஆவர்த்தனத்தை குறிக்குது. எப்பவுமே அது கூட்டிட்டு தான் போகுமே ஒழிய குறையாது. காரணம், சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் நிரம்புகின்ற எண்ணிக்கை கூடும், இடமிருந்து பலமாக. இப்ப பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை மாறாது. இங்க 2 1 இங்க 2 2, இங்க 2 3, இங்க 2 4, 2 5, 2 6, 2 7 இலத்திரண்ட அடர்த்தி கூடுது. சக்தி மட்டம் மாறையில இலத்திரண்ட அடர்த்தி கூடுது. ஒன்று சக்தி மட்டம் குறைவா இருக்கவும் இணைதித்தன்மை கூடண்டா, இலத்திரண்ட அடர்த்தியும் என்னவா இருக்கணும், கூடவா இருக்கும். சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை குறைஞ்சு இலத்திரண்ட அடர்த்தி கூடுற நேரம் மின்னெதிர்த்தன்மை கூடும். சரிதானே? அப்ப புளோரினுக்குத்தான் இங்க கூட. சரியா? புளோரினுக்குத்தான் கூட. புளோரினுக்கு சரியா, புளோரினுக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து மிச்ச கொஸ்டினா பார்ட் 2 வீடியோட டிஸ்கஸ் பண்றோம். ரைட், ஓகே.